யான்சி பார்த்தீங்கன்னா 12ஆம் தேர்வு எழுதி முடிச்சுட்டு இவங்கள பார்க்கறதுக்காக சென்னைக்கு வராங்க. பிலோ 18 இயர்ஸ் அலௌடு கிடையாது. ஸோ அலௌடு இல்லாதப்போ அலோவ் பண்ணினது பெரிய தப்பு. அந்த இடத்துல ஆண்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க. ஓகேவா? ஆனா இப்போ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எல்லாருமே இந்த ஃபீமேல தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. குடிச்சிட்டு அந்த பொண்ணு மேல ஒரு வாகனத்தை மோதி அந்த பொண்ணு உயிரிழக்க செய்யறதுக்கு இவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? தொடர்ந்து இந்த தவறுகள் செய்யும் போது இன்னும் இதை கொண்டு போய் எந்த ஒரு பாதாளத்துல தள்ளி இருக்கு? பெண்கள் செய்யறது தவறுன்னு சொல்றீங்க. அப்ப இது அதை விட பெரிய தவறு இவங்க செஞ்சிருக்காங்கல்ல. ஒரு எவ்வளவு பெரிய குற்றமே இவங்க இழைச்சிருக்காங்க. அந்த பெற்றோர்களோட வார்த்தையை கேட்டு நடக்கிறது தான் அவங்களுடைய ஃபியூச்சருக்குமே அது நல்லது. அதை விட்டு நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னா இன்னைக்கு உன்னோட வாழ்க்கை தான் முடிஞ்சு போச்சு. பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் ஒரு வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல். கோயம்பேடு இஷ்யூ யாரும் மறந்து போயிருக்க முடியாது. ஏற்கனவே அந்த ஒரு கேஸ்ல ஒரு பெண் இறந்தது எல்லாருமே இது நம்ம வீட்டில் ஒரு பெண் இறந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்த்துருந்தாங்க. இப்போ அந்த ஒரு சம்பவத்தை இன்னொரு திடுக்கும் தகவல் வெளிவந்திருக்கு. என்னன்னா அந்த ஒரு சம்பவத்துல கூட அந்த இன்னொரு பெண்ணும் இறந்திருக்காங்க, பௌசின்றவங்க அப்படின்னு. இப்போ என்ன நடந்திருக்குங்க மேம்? நியூஸ் பார்த்த உடனே ரொம்ப வருத்தமா இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி ஒரு நம்ம வீட்டுல ஒரு மகள் எப்படி இருந்தா வருத்தமா இருக்குமோ அந்த மாதிரி வருத்தமா இருந்துச்சு. இது மே 30ஆம் தேதி இந்த நிகழ்வு நடந்தது. ஸோ இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா கோயம்பேடில் உள்ள ஒரு பார்ல நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். இந்த 2 பெண்கள் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் அனிச்சம் என்ற கிராமத்திலேருந்து இலங்கை அகதிகள் முகாமில் இருக்கிற ஒரு பெண் யான்சி அப்படின்றவங்க, அவருடைய சிநேகிதி, அந்த பெண்ணுடைய சிநேகிதி பௌஷியான்றவங்க சென்னையில் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். எப்படி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் மூலமா இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. யான்சியும் அப்புறம் பௌஷியாவும் 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த பெண் யான்சி பார்த்தீங்கன்னா 12ஆம் தேர்வு எழுதி முடிச்சுட்டு இவங்கள பார்க்கறதுக்காக சென்னைக்கு வராங்க. ஸோ இவங்க 2 பேருமே சென்னையில் மீட் பண்ணுறாங்க. பார்த்த உடனே 2 பேருமே சேர்ந்து மூவி போயிருக்காங்க, ஒரு சினிமாவுக்கு போயிருக்காங்க. நைட் ஷோ போயிட்டு லேட்டாக வந்திருக்காங்க. ஸோ லேட்டாக வந்த உடனே பௌஷியாவுடைய பேரண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இது மாதிரிலாம் இந்த டைமுக்குலாம் வரக்கூடாதுன்ற மாதிரி கண்டிச்சிருக்காங்க. ஒரு பேரண்ட்ஸாக கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி எதுக்கு இந்த மாதிரி இரவு நேரத்தில் லேட்டாக வரீங்க அப்படின்னு கேட்டவுடனே, நீங்கள் எப்படி கேட்கலாம், சினிமா பார்த்துட்டு வந்தால் தப்பு கிடையாது, என் ஃப்ரெண்டு லீவில் வந்திருக்கா, ஸோ நான் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன், இதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு 2 பேருமே சேர்ந்து அந்த பப்புக்கு போயிருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு 2 பேருமே ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ போகும்போதே 2 பசங்க 2 பாய்ஸை கூட கூட்டிகிட்டு போயிருந்திருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு இவங்க 4 பேருமே ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 கேர்ள்ஸுமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு டான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேருமே டான்ஸ் பண்ணுறச்சு இந்த பேர பசங்க அவங்கள இடுப்பை கிள்றது, இந்த மாதிரி சில மிஸ்பிஹேவியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க அதை அவாய்ட் பண்ணிட்டு 2 பேருமே வெளியில் வந்துடுறாங்க. 2 பேருமே அந்த 2 பசங்களோட வெளியில் 4 பேருமே பைக்கில் போகிறாங்க. ஒரு பைக்கில் 4 பேர் போகிறாங்க. ஸோ எவ்வளோ தவறுகள் நடந்துகிட்டே இருக்கு பாருங்க. இரண்டாவது பார்த்தீங்கன்னா பைக்ல 4 பேருமே போறாங்க. ஸோ போகும்போது அந்த பசங்க அவங்கள அங்க டிஸ்டர்ப் பண்ண, தகாத முறையில் நடந்து கொண்ட அந்த ஒரு 6 பேர் கொண்ட கும்பல் இவங்களை திருப்பி இவங்களை தொடர்ந்து வராங்க. இவங்களை டீஸ் பண்ணும் போது இவங்க கல் எடுத்து அந்த கார்ல எறியப்பட்டதா தகவல் வருது. ஸோ அதனால இவங்க கோவப்பட்டு வண்டியை வேகமா மோதி அந்த பெண்கள் மேல, அந்த பைக் மேல இடிக்கும் போது அதுல யான்சின்றவங்க ஸ்பாட்லேயே இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட இருந்த பௌஷியான்றவங்க ஐசியூவில் இருக்கிறதா பார்த்தோம். இப்போ சற்று முன் கிடைத்த தகவல் படி அவங்களுமே இறந்துட்டு தான் நமக்கு செய்தி வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறமே போலீஸ் புகார் எடுத்து கோயம்பேட்டிலேருந்து என்கொயரி பண்ணிட்டு இப்போ அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தவறுகள், ஒரு தவறு செய்ய போய் அதை மறைக்கிறதுக்கும் அதை மறுக்கவும் தொடர்ந்து இந்த தவறுகள் செய்யும் போது இன்னும் இதை கொண்டு போய் எந்த ஒரு பாதாளத்துல தள்ளி இருக்கு அப்படின்றதான் இந்த பார்க்கணும் நம்ம. இல்லை இங்கே இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கு. என்னன்னா இந்த பப்புக்கு போன எல்லா பசங்களோட வயசும் பார்த்தீங்கன்னா ஒரு 19 வயசு கீழே தான் அப்படி இருக்கும். மோஸ்ட்லி ஒரு பப்பில் ரூல்ஸ் ஒன்று இருக்குது, அதை இந்த குறிப்பிட்ட வயசு மேலே இருக்கவங்க தான் ட்ரிங்க்ஸ் பண்ணோம் அப்படின்னு. ஆனால் இங்கே அந்த ரூல்ஸ் மீறி இருக்காங்களோ அந்த பப்பு அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? இப்போ நான் உங்களுக்கு இது எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ அடுத்தது என்னன்னா, நீங்கள் கேட்குற மாதிரி 18 இயர்ஸ் பிலோ 18 இயர்ஸ் எப்படி பப்பில் அலோவ் பண்ணுறீங்கன்னு.
அந்த ரூல்ஸ் வந்து அவங்க கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணணும். ஒரு பப்புக்கு போகிறதே தவறான விஷயம்னு பார்க்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் சில பேர் வந்து தவறு இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் சமுதாயத்தில் வந்து ஈக்குவாலிட்டி கேட்குறோம், பாய்ஸ் பப்புக்கு போகிறாங்க கேர்ள்ஸ் பப்புக்கு போகக்கூடாதா, எல்லாருக்குமே இது ஒரு சம உரிமை அப்படின்னு அந்த சம உரிமையில் கொண்டு வந்துட்டு போராடுறது ஒரு சில கூட்டங்கள் இருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ் பிலோ 18 இயர்ஸ் அலௌடு கிடையாது. ஸோ அலௌடு இல்லாதப்போ அலோவ் பண்ணினது பெரிய தப்பு. ஓகேங்களா? அந்த 18+ நீங்க அப்போ அலோவ் பண்ணியிருந்தா இந்த தவறு நடந்திருக்காதா, இந்த குற்றம் நடந்திருக்காதா அப்படின்னா 18+ போனாலுமே இது நடக்க தான் செய்யும். இந்த இடத்துல போகும்போது இப்போ நீங்க பெரும்பாலும் இதை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆண்களும் இருக்காங்க பெண்களும் இருக்காங்க. ஓகேவா? ஆனா இப்போ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எல்லாருமே இந்த ஃபீமேல தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. பொண்ணு குடிக்க போயிட்டா, வீட்டில் இப்படி இருக்காங்க, கேட்கல, அவங்க சொன்ன பேச்சு கேட்காம குடிக்க போயிட்டா. ஸோ எல்லாருடைய ஃபோக்கஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் மேலே தான் இருக்கு. இது என்னோட பொதுவான கேள்வி என்னன்னா, அந்த தவறு ஆண்களும் தான் செய்யறாங்க பெண்களும் தான் செய்யறாங்க. மது குடிக்கிறது தவறுனா பொதுவாகவே தவறு தான். இதுல ஆண்கள் குடிக்கிறது தவறு பெண்கள் குடிக்கிறது தவறுன்னா ஒருதலை பட்சமா பாக்குறத விட்டுட்டு தவறுனா 2 பேருமே செய்யறது தவறு தான். ஆனா இப்ப அந்த இடத்துல ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எல்லாருமே ஒரு ஃபீமேலே ஃபோக்கஸ் பண்றாங்க. ஏன் அப்படி ஃபீமேலே ஃபோக்கஸ் பண்றீங்க? அந்த அவங்க பண்ணதுமே ஒரு எவ்வளவு பெரிய பெரிய குற்றம். அது ஒரு குடிச்சிட்டு அந்த பொண்ணு மேல ஒரு வாகனத்தை மோதி அந்த பொண்ணு உயிரிழக்க செய்யறதுக்கு இவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? என்ன பிரச்சனையும் நீங்க அங்கேயே பேசிட்டு முடிச்சுட்டு போயிருந்திருக்கலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் நடக்கும் போதே இந்த பவுன்சர்ஸ் கிட்ட அந்த பசங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க கூட வந்தவங்க அந்த 2 ஆண் நண்பர்கள் வராங்க இல்லையா, அவங்க போய் புகார் கொடுத்திருக்காங்க பவுன்சர்ஸ் கிட்ட. ஸோ அவங்களுமே வந்து இல்ல இது நீங்க பிரச்சனையை முடிச்சுட்டு நீங்க வெளியில போய் பேசியிருக்கோங்க, அந்த டைம்ல மட்டும் டைம் பீயிங் அவங்க விலக்கி விட்டுட்டு முடிச்சுட்டாங்க. ஆனா இதை தொடர்ந்து அவங்க அந்த பெண்களை வந்து ஒரு பழி வாங்கணுன்ற ஒரு நோக்கத்திலேயே அதை தொடர்ந்து கார்ல சேஸ் பண்ணிட்டு போயிட்டு ஒரு உயிரை பலி வாங்குற அளவுக்கு ஏன் வந்து அந்த அளவுக்கு உரிமை உங்களுக்கு யாரு கொடுத்தா? பெண்கள் செய்யறது தவறுன்னு சொல்றீங்க, அப்ப இது வந்து அதை விட பெரிய தவறு வந்து இவங்க செஞ்சிருக்காங்கல்ல, ஒரு எவ்வளவு பெரிய குற்றமே இவங்க இழைச்சிருக்காங்க. சோ அது பார்க்கும் போது ஒரு தலை பட்சமா யாருமே இதை பத்தி பேச வேண்டாம். ஒரு பெண்களை பத்தியுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பெண்கள் குடிச்சிட்டு போயிட்டு இப்படி நடந்துருச்சு, பெண்கள் ஆண்களும் தானே குடிச்சிட்டு தானே இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. தவறு என்றால் முற்றிலும் யாரு செஞ்சாலுமே தவறு தான். இல்லை, நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, தவறு யார் செஞ்சாலும் தப்பு தப்பு, அதாவது ஆண்கள் பெண்கள் பேரம்லே ஓகே. ஆனால் இங்கே வந்து பேரண்ட்ஸ் பேச்சை வந்து பசங்க கேட்கலேன்ற ஒரு கேள்வியும் வருது. இப்போ இங்கே கூட பௌசி பார்த்தீங்கன்னா லேட்டாக போயிருக்காங்க, அவங்க பேரண்ட்ஸ் கேட்டிருக்காங்க ஏன் லேட்டாக வரீங்க அப்படின்னு. ஒரு பேரண்ட்ஸ்ன்ற ஒரு முறை ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கு பௌசியும் யான்ஸும் சேர்ந்து தான் பாருக்கே போயிருக்காங்களே. அப்போ இப்போ இருக்க பசங்க வந்து இந்த பப்புக்கு போகிறதா இருக்கட்டும், எல்லா பசங்களும் சொல்ல பொதுவாக சில பசங்கள் பப்புக்கு போகிறதா இருக்கட்டும், தண்ணி அடிக்கிறதுலாம் வந்து ஒரு கலாச்சாரம், இதான் ஒரு ஸ்டைல், தான் ஒரு ஜாலி அப்படின்னு ஒரு விஷயத்தில் மாட்டிட்டு இருக்காங்களோ? அது எடுத்துக்க இந்த பௌசி பண்ண வேலையாவே இருக்கலாம். இல்ல, இது நல்ல கேள்வி. இப்ப இதை பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒரு கலாச்சார சீர்கேடு. இது ஒரு பப்புக்கு போறது தான் ஒரு ஸ்டைல், மது அருந்தது தான் ஒரு கெத்து, இப்படி ஏன் நினைக்கிறீங்க? இதுதான் ஒரு வாழ்க்கையின், இது வந்து ஒரு சீர்கேடு, ஒரு கலாச்சார சீர்கேடான ஒரு விஷயம். இதை ஏன் வந்து எல்லாருமே என்கரேஜ் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. இத குழந்தைங்க வந்து ஒரு நைட்டு வீட்டுக்கு வந்து லேட்டா வர்றது ஒரு கண்டிக்கிறதுன்னு ஒரு பேரண்டோடைய டியூட்டி. அவங்க அதை தான் அந்த அம்மா செஞ்சிருக்காங்க. அதை நீங்க தவறுன்னு சொல்லிட்டு இன்னொரு தவறை போய் செய்யறீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் லேட் மூவி பார்த்துட்டு வீட்டுக்கு வரதே தவறுதான். அதை நீங்க கேட்க போய் இன்னொரு தவறு நீங்க செய்ய போனதால இப்ப உங்களுக்கு தானே நஷ்டமாயிருக்கு. ஒரு உயிர் போயிருக்குல்ல, ஒரு உயிர் போயிருக்குல்ல. நீங்க அந்த தவறு அந்த இடத்துலயே நீங்க வந்து கரெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க அங்கேயே அதை சரி பண்ணியிருந்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுருக்காதுல்ல. ஒரு உயிர் சேதம் அடைகிற அளவுக்கு இந்த பிரச்சனை வீரியம் ஆயிருக்காதுல்ல. சோ குழந்தைங்க வந்து ஒரு பேரண்ட்ஸ் சொல்றதை கேட்டு நடக்கணும். கேட்டு நடந்திருந்தா இந்த அளவுக்கு இந்த விபரீதம் நடந்திருக்காது. ஆனா இங்க நிறைய பேரண்ட்ஸ் அவங்க பிள்ளைகளை வந்து பார்க்கலன்னு ஒரு கேள்வி வருது. இப்போ இங்க கூட நீங்க பௌசி எடுத்தீங்கன்னா திட்டாங்க, நான் பாருக்கு போன்னு சொல்லி போயிருக்கேன். ஆனா அந்த பெற்றோர்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்குமா நம்ம பசங்களுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கு அப்படின்னு? எந்த பேரண்ட்ஸ் கண்டிப்பா ஏத்துக்கவே மாட்டாங்க. பசங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்கு அப்படின்னா அதை அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. அப்ப இத்தனை அவங்களுக்கு தெரியல தானே அர்த்தம். அப்ப தெரியல, ஏன் அவங்களுக்கு தெரியல? அந்த ஒரு கேள்வியும் வருது. கண்டிப்பா. அதாவது இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க, ஒரு பேரண்ட்டுக்கு அவங்க குழந்தைங்க ட்ரிங்க் பண்றதே தெரியலையான்னு கேட்க வரீங்க. தெரிஞ்சுக்கணும். ஒரு பேரண்டா வந்து நான் ஃபர்ஸ்ட் இந்த குழந்தைங்களை பத்தி நான் முடிச்சிடறேன். இப்ப வந்து ஒரு பேரண்ட் வந்து ஒரு கண்டிக்கிறாங்கன்னும் போது அந்த கண்டிப்பை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே, நம்ம தவறு செஞ்சிருக்கோம், நம்ம பேரண்ட்ஸ் நம்மள கேட்கறாங்க, இனிமே அந்த தவறு செய்யக்கூடாதுன்னு நினைக்கணுமே தவிர இதை விட பெரிய தவறு எப்படி செய்யலாம்? நீங்க இதை அம்மா திட்டுறாங்க, அம்மா திட்டின உடனே நீ பாருக்கு போயிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டா அந்த தவறு முடிஞ்சிருமா? அது இன்னும் ஒரு பெரிய தப்பு தானே. ஏன் அதை உணர மாட்டேங்கிறாங்க? இந்த கால ஸ்டூடெண்ட்ஸ் அதை உணரணும். இது வந்து ஒரு பெரிய பாடம். இது வந்து பௌஷியா அண்ட் யான்சியோடைய
விபத்து வந்து அவங்களோட இறப்பு வந்து இது எல்லாருக்குமே ஒரு பாடமா இருக்கணும். ஒரு குழந்தைகள் பெற்றோர்களுடைய கண்காணிப்பில் இருப்பதுதான் என்னைக்குமே நல்லது. அந்த பெற்றோர்களோட வார்த்தை கேட்டு நடக்கிறது தான் அவங்களுடைய ஃபியூச்சருக்குமே அது நல்லது. அதை விட்டு நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னா இன்னைக்கு உன்னோட வாழ்க்கை தான் முடிஞ்சு போச்சு. உன்னோட வாழ்க்கை முடிஞ்சது இல்லாம தொடர்ந்து அந்த பேரண்ட்ஸோட மனநிலைமை நினைச்சு பாருங்க. இன்னைக்கு அந்த அம்மா இந்த பொண்ணை மட்டும்தான் நம்பி இருந்திருக்கலாம். ஸோ அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகும், அவங்களோட மனநிலைமை என்ன ஆகும், இதுக்கப்புறம் அவங்க வாழ வேண்டிய காலங்கள் இன்னைக்கு இவங்க காலம் முடிஞ்சிருச்சு, அவங்கள வாழ வேண்டிய இன்னும் காலங்கள் அவங்க ஒரு ஒரு நாளுமே எப்படி கடந்து போவாங்க. இன்னொரு விஷயம், நீங்க வந்து அப்போ அவங்களுடைய குழந்தைங்க ட்ரிங்க்ஸ் பண்றது பெற்றோர்களுக்கு தெரியாதான்னு கேட்குறீங்கன்னு. ஸோ பெற்றோருமே இதை தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி பசங்க லேட் நைட் வர்றது, அவங்களுடைய நினைவுகள் எப்படி இருக்கு, அவங்க எப்படி பேசுறது, கான்வர்சேஷன் எப்படி இருக்கு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி மூவ் பண்றாங்க, இது எல்லாமே வந்து பேரண்ட்ஸுமே கண்காணிக்கணும். யார் வீட்டுக்கு போறாங்க, எங்கெங்க போகும்போது நம்ம கிட்ட சொல்லிட்டு போறாங்களா, அந்த இடம் ரீச் பண்றாங்களா, லொகேஷன் போடணுமா, என்னென்னன்றது நம்மளுமே கம்யூனிகேஷன்லேயே தாங்க இருக்கணும். ஏன்னா இந்த காலத்துல அந்த காலகட்டங்களை பார்த்தீங்கன்னா ஃபோன் கிடையாது, லேண்ட்லைன் மட்டும்தான் இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட வருஷங்களுக்கு அப்புறம் தான் லேண்ட்லைன் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அப்போ எங்கே போகிறோம் என்ன பண்ணுறது, கம்யூனிகேஷன் அந்த அளவுக்கு இல்லாமல் இருந்தாலுமே இந்த அளவுக்கு குற்றங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்போல்லாம் எங்கே போனாலும் சொல்லிட்டு போவாங்க. 6 மணி ஆனால் வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. அது தாண்டி இரவு நேரம் ஆனாலும் பெற்றோர்கள் கூட இருப்பாங்க, அண்ணனோ தங்கையோ யாராவது ஒருத்தர் அவங்க கூட இருக்கும்னு நினைப்பாங்க. ஆனால் இன்றைய காலகட்டங்களில் அது டெவலப்மெண்ட்டும் ஆயிடுச்சு. ஸோ ஒரு குழந்தைங்க வந்து ஒரு கிளாஸுக்கு போகணும், மியூசிக் கிளாஸ் போகணும், இல்லை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் போகணும், டியூஷன் போகணும், எல்லாமே குழந்தைங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க டைம். ஸோ நம்ம எல்லா இடத்தையுமே அவங்களை கண்காணிச்சுட்டு இருக்க முடியாதுன்றது நிதர்சனமான உண்மை. ஆனாலும் இன்றைய காலகட்டங்களில் கண்காணிப்பு கண்டிப்பா தேவைப்படுது. கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்தா குழந்தைங்களுமே அந்த ஃப்ரீடமை மீறணும்னு நினைக்கிறாங்களே தவிர அந்த ஃப்ரீடமை கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா இங்க நிறைய வீட்டுல வந்து அதனோட பெண் குழந்தைங்க லிட்டில் பிரின்சஸா தான் பாக்குறாங்க. அப்பா பசங்களே அப்போ ரொம்ப செல்ல கொடுத்து வளர்க்குறாங்க. ஆனால் இதனால வந்து அவங்களோட ஃப்ரீடம்னு விஷயத்தை தாண்டி அவங்களோட பாதுகாப்புக்கே ஒரு அச்சுறுத்தல் அவங்க பேரண்ட்ஸ் மாறுறாங்க. கண்டிப்பா. அது எல்லாரோட குழந்தைங்களும் ஒரு லிட்டில் பிரின்சஸ் தான். ஸோ அந்த லிட்டில் பிரின்சஸை நம்ம எப்படி ப்ரொடெக்ஷனை பார்த்துக்கணும்னு நினைக்கணும் இல்லையா? லிட்டில் பிரின்சஸை பார்த்துக்கல அப்படின்னா, ரொம்ப அதை கேர் பண்ணி ஒரு விஷயத்தையும் கண்காணிக்கல அப்படின்னா அந்த லிட்டில் பிரின்சஸ் தான் தன்னையே அழிச்சிக்குது, இல்லையா வேற ஒருத்தவங்க வந்து டெஸ்ட்ராய் பண்ற அளவுக்கு கொண்டு போய் சுச்சுவேஷன்ஸை அவங்களே அதை கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய கடமை என்ன அப்படின்னா, ஒவ்வொரு குழந்தைங்களுடைய நடவடிக்கையா இருக்கட்டும், அவங்களுடைய எங்க போறாங்க, அவங்களுடைய டிரான்ஸ்போர்ட் என்ன, எப்படி போறாங்க, எங்க போறாங்கன்றத கம்யூனிகேஷனை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஒரு பேரண்ட்டுக்கு தன்னுடைய மகளுடைய செய்கையில கண்டிப்பா டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு அந்த குடிப்பழக்கம் இருக்கு அப்படின்னா, அந்த குழந்தைங்களுக்கு அந்த குடிப்பழக்கம் இருக்கும், இல்லை போதை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ஆக்டிவிட்டிஸ்ல சேஞ்சஸ் இருக்குன்றத கண்டிப்பா பார்க்கணுங்க. ஏன்னா இன்றைய காலகட்டங்கள் அப்படிதான் இருக்கு. இல்ல என் குழந்தை இப்படிதான் அப்படி நம்பி விட முடியல. ஏன்னா தன்னுடைய குழந்தை சரியாக இருந்தாலும் அவங்க கூட இருக்கிற சில பேருடைய சேர்க்கை வந்து சரியில்லாம இருக்கு. அதான் இங்க வந்து சொசைட்டின்னு ஒரு விஷயம் நம்ம பார்த்தாங்க. ஏன்னா இப்ப இந்த ஒரு பசங்க மட்டும் இல்லை, நிறைய இடங்கள்ல வந்து சில பிரபலமான பசங்களும் வந்து இந்த போதைப் பொருட்கள் இஷ்யூல வந்து மாட்டினது நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அப்ப இங்க சொசைட்டி வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று இருக்குல்ல. சொசைட்டி என்னங்க, நம்மளா உருவாக்குறதுதான் சொசைட்டி. நம்ம எல்லா விதத்தையுமே கரெக்டா இருந்தா அந்த சொசைட்டியுமே கரெக்டா இருக்கும். சொசைட்டி என்றது என்ன, நம்ம உருவாக்குறது தானே. அது நம்ம எல்லாமே தவறு செஞ்சா ஆட்டோமேட்டிக்கா சொசைட்டியும் வந்து ஒரு குற்றம் நிறைந்த இடமா தான் மாறிடுது. நம்ம எல்லாருமே சரியா இருந்தா அந்த சொசைட்டியும் கரெக்டா தான் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளை மாத்திக்கணும், நம்ம தெளிவா இருக்கணும், நம்ம ஒரு கொள்கைகளோட இருக்கணும், ஒரு சில விஷயங்களை கட்டுப்பாடா இருக்கணும். இப்படி இருந்தாதான் நம்மளோட அடுத்த கட்ட வாழ்க்கையில நம்மளால நகர்ந்து போக முடியும். இந்த பெண்ணோட வழக்கிலே பாத்தீங்கன்னா அவங்க அகதிகளா இருந்துதான் அந்த இடத்துல இருக்காங்க. இன்னைக்கு வந்து இந்த பெண் குழந்தை இறந்துருச்சு, அந்த பெண் குழந்தையும் இறந்துடுச்சு. இதுக்கு முற்றிலும் காரணம் யாரு? நம்ம தான். நம்ம ஃபர்ஸ்ட் சரியா இருந்தாதான் அடுத்தது அந்த சொசைட்டியை மாற்ற முடியும், சமுதாயத்தையும் மாற்ற முடியும். நாமே வந்து கேள்வி கேட்கிற இடத்துல இல்லை அப்படின்னா அது எப்படி நம்ம கேள்வி கேட்க முடியும் அடுத்தவங்களை? நன்றிங்க மேம், தொடர்ந்து பேசுவோம். ஓகே, நன்றி. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் ஒரு வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல்.